என்கிட்ட சொல்லிக்கிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்லீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷர்லீஸ் கிச்சனில் லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அரிசியும் பருப்பும் சாதம். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தில் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் பூண்டையும் சீரகத்தையும் உரலில் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் மசாலா போட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 கப் அரிசி, அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அப்போது நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. அரிசியும் பருப்பையும் போட்டுடலாம். ஒன் இஸ்டு 2 ரேஷியோ தாங்க அரிசியும் தண்ணி அளவு. இப்போ அரிசியும் பருப்பும் போட்டுட்டோம். நல்லா கொதி வந்துடுச்சு. உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு சாதம் நல்லா குழஞ்சி வேணும்னா நீங்கள் 4 விசில் வச்சுக்கலாம். நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்குங்க ரைஸு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், அரிசியும் பருப்பும் சாதம் ரெடி.
இப்போ சுட சுட அரிசியம் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஈரோடு கோயம்புத்தூர் சைடில் ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்ஷு. இது சூடாக சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். தயிரும் போட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் ஃப்ரை எல்லாம் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷெர்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.